ஏற்கனவே விடாமுயற்சி ஷூட்டிங் தாமதமாக தொடங்கிய நிலையில் இப்போது திடீரென படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 40% படப்பிடிப்பு மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் லைக்கா நிறுவன பட்ஜெட் பிரச்சினை காரணமாக தான் படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் எப்போது படப்பிடிப்பு தொடங்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் அதற்குள்ளாகவே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் குட்பேட் அக்லி படத்தின் அறிவிப்பு வெளியாகிவிட்டது. படத்தின் 90% படப்பிடிப்பு ஜப்பானில் நடைபெற இருப்பதாகவும் ஒரு சில காட்சிகள் மட்டுமே சென்னை மற்றும் ஐதராபாத்தில் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் குட்பேட் அக்லி படத்தின் திரைக்கதையை முடிந்துவிட்ட நிலையில் அவர் ஜப்பானுக்கு லொகேஷன் பார்க்க செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குட்பேட் அக்லி படத்திற்காக அஜித்திற்கு 150 கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாம். வரலாறு படத்தை அடுத்து அஜித் 3 வேடங்களில் இப்படத்தில் நடிக்க இருக்கிறார். ஒரு கேரக்டர் நல்லவராகவும் 2 கேரக்டர் நெகட்டிவாகவும் நடிக்க இருக்கிறார். இப்படம் டைம் டிராவல் கதையை அடிப்படையாக வைத்து உருவாகும் காமெடி படம் என்று கூறப்படுகிறது. சமீப காலமாக மிகவும் சீரியஸான படங்களிலேயே நடித்து வரும் அஜித்திற்கு இந்த படம் சற்று வித்தியாசமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டதால் விரைவில் படப்பிடிப்பை தொடங்க படக்குழு முடிவு செய்துள்ளதாம். இதனால் விடாமுயற்சிக்கு முன்பே குட்பேட் அக்லி ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது. இதனால் விடாமுயற்சி ரிலீஸ் செய்தி தள்ளிப்போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.